பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கோம்னா இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால இந்த வீடியோ நீங்களும் தொடர்ந்து பாத்துட்டே இருங்க. எங்க போறோம்ன்றத நான் வீடியோல சொல்றோம். என்னன்னா பாசிட்டிவ் வைப் வரதுக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயில்ல போய் ஒரு பூஜை போட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புற மாதிரி பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். நாங்கெல்லாம் சீக்கிரமா எழுந்துட்டோம். ஓனர் மட்டும் ஏந்துக்கவே இல்லை. லேட் பண்ணிட்டா லேட் பண்ணிட்டாரு. கார் எடுத்துட்டு வர்றதுக்கு அமிச்சேன். அவர் கார் என்ன எடுத்துட்டு வர சொல்லி அமுச்சு விட்டா போல. எனக்கு 2 வேலை கொடுத்துட்டாரு. நான் நைட் எல்லாம் மைக்க சார்ஜ் போட்டு மைக்க எடுக்கிறதுக்கு எங்கெங்க வச்சன்றதே மறந்துட்டேன். நான் மைக்கெல்லாம் காலைல எல்லாத்தையும் தேடி எடுத்து வச்சுட்டு வரேன். இவரு சொல்றாரு நீங்க போய் கார் எடுத்துட்டு வந்துருங்கன்ட்டாரு. நான் என்ன பண்றது? ஏன் ப்ரோ வாய் கோணியாகுது? அதாவது வந்து என்னன்னா காலை கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப அது வந்து சொல்ல முடியல. எப்படி சொல்றது தெரியல. கஷ்டமாயிடுச்சுன்றாரு. இயற்கை விளைவுகள். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். விளைவுகள்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவருக்கு 3 சாயா போயிடுச்சு. ஆனாலும் வெறுப்பாயிடுச்சு. இதுல வந்து 5:30 மணிக்கு பிளான் போட்டது. எல்லாம் இப்ப 7 மணிக்கு தெரியுதா மூஞ்சிலேயே சூரியனே வந்துருச்சு. இப்பதான் நாங்க கிளம்புறோம். விடிய காலையில கிளம்பலான்னு பார்த்தோம். 7 கால் ஆகுது. இப்ப கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம ஓனர் என்ன அமைதியா உட்காந்துக்கிறீங்க? ஓனர் வந்து நான் பேசவே ஆரம்பிப்பேன். அப்ப இப்ப கம்முனுவாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு நான் மௌனம் வந்தேன். இல்ல கோயிலுக்கு போயிட்டு தான் அந்த பாசிட்டிவ் அதெல்லாம் எனர்ஜி ஏத்தினேன். ஒரு டீயை சாப்பிட்டு என்ன சொல்றீங்க? இப்படி சொல்றோம். அது வந்து நானும் டீ குடிக்கலையா, கஷ்டமாயிடுச்சா எனக்கு காலையில. நீ குடிச்சியா மச்சான்? கௌதமே இல்ல அதுதான் அவனை அப்பதான் எழுப்பியோ குளிப்பாட்டி கொண்டு வந்தோம். மச்சான் போன் பண்ணி காலையில சீக்கிரம் எழுந்து எழுப்புவாருன்னு பார்த்தா டிரைவரே நாங்க போய் எழுப்புற மாதிரி ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு போன் பண்ணேன். எனக்கு போன் பண்ணா மச்சான். சரி காலையில போன் பண்றான் பார்த்தா போன் பண்ண நைட்டுக்கு. ஆமா கேமராமேன் அப்படின்ட்டு சொல்லி எங்க ஓனர் தான் எடிட்டரு. இது மேல சமையா பண்ணுவாங்க. இங்க தான் கூட சொல்றேன். அங்க இருந்து போட்டு வகுப்பா போயிட்டு இருக்கோம். யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? ஆனா என்னடா எல்லாம் செஞ்சு மாதிரி உட்காந்து பின்னாடி ஒரு ஆளு முன்னாடி தள்ளி உட்காருங்களேன். ஒண்ணுதான் வராரு. வெல்கம் டு அலப்பரா விலாக்ஸ். கண்டினியூ வீடியோ பார்த்துட்டே இருங்க. போலாம் வாங்க. எல்லாம் உட்காந்துக்கோங்க. A few moments later. அதுதானா டீ குடிது கேட்டானுங்களே. 2வது ஸ்டாண்டர்ட் வச்சிட்டானுங்க. அந்த நாயை கூட்டேன். கைகால சிங்க மாதிரி மாட்டேன். ஏய் எனக்கு என் பவர் எனக்கு தெரியலடா. உன் பவரா? என்னடா? ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வேலைகளா? நீ வேலைக்கு வந்திருக்கீங்க. என்ன வெச்சு ஒரு அல்ட்ரா வந்து
என்ன பண்றது? எதுக்கு ஏய், என் power அது தாங்கலடா. பவர் இல்லை நீ சொல்லு பவர் இது கஷ்டப்பட்டு வாங்கின மிஸ்டேக். எத்தனை கடை ஏறணும் தெரியுமாடா இது வாங்க என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்னலாம் நடக்கு தெரியுமாடா அப்பாட்டா ஒரே சேனல்ல வச்சியடா நான் ரெகுலர் மதிப்பு பண்ணி காட்டுவா. அடுத்த 2 வச்சிருவேன் அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரிப்பு போலான்னு சொல்லிட்டு போட்டுன்னு வந்தா ஸ்டிக்கை வச்சு கையில கொடுக்குறாங்க இவங்களை வச்சுக்கின்னு சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும்? இன்னும் 120 கிலோமீட்டர் போகணும். இன்னும் என்னென்னலாம் வரைய போகுதுன்னு தெரியல. 20 கிலோமீட்டர்லயே வச்சிட்டாங்க போன உடையுமா இல்ல ஐபோனை பிடிங்க போய் அதான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவ்வளவுதான். வச்சு ஒரு ஐத்து ஏண்டா நீ ஐத்துனா காரே உக்காந்துரும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சூப்பரா இருக்குது டீ நல்லா இருக்கா டீ? ஈஸ்வரி கஃபே நம்ம ப்ரொமோஷன்லாம் பண்ண வேணாம். அதுக்குள்ளே காட்டினா போதும். நீங்களே வாண்டடா போயிட்டு இந்த ட்ரிப் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும்னு சொல்லி தான் கிளம்புனது. ஆனா போகும்போதே நெகட்டிவ் தான் வருது. எங்களுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் ரெண்டாவது ஸ்டாண்டு மூணாவதா ஈகோ ஸ்போர்ட் அதாவது காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்ச ட்ரிப் 9 போதா 9 கால 10 போதா இல்ல 8 ஆகுதா? பரவாயில்லையே, நாங்க போயிட்டோம் கரெக்டா. ஒரு நைட்டுக்குள்ள போயிட்டோம் நினைக்கிறேன். இதுக்காகவே ஒன்னு அடிக்கணும்டா. ஒட்டையில எரிஞ்சிச்சு பார்த்து சொல்லாது. டிரைவர் ரிசல்ட் புக்கு தான். போன பாருங்க எத்தனை பேரை பாருங்க. ட்ரிப் ஸ்டார்ட் ஆனாலும் இந்த பிராடு வராம ட்ரிப்பே முடியாது. ஏன் எல்லாம் சோகமா ஜாலியா பேசலாம்னு உட்காந்தோம். சோகமா தான் ஆயிடுச்சு இல்ல ஒரு வீடியோ எடுக்கிறோம் நம்ம என்ன பண்றோம் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த வலி உங்களுக்கு புரியாது. உள்ள யார் பாத்து அது இல்லையா, நான் எதுவுமே பேசலையா? இந்த டீம்ல இருக்கிறவங்க எப்படி தெரியுமா அவங்களா வருவாங்க ஒரு நிமிஷம் நிப்பாங்க பாப்பாங்க சரி போ மர்க்கா சொல்லு சரி போ மர்க்கா சொல்லு சரி போ சுகர் மாத்திரை போடல பாத்துடுவாங்க. ஒரு சைடு எல்லாரும் இந்த டீகல் எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அது ஏன்னு தெரியல. எல்லாம் ஆமா எல்லாம் யார் யாரு என்னென்ன வேலை அதை மட்டும் செய்யணும். மொத்தமா எவ்வளோ ஆச்சு கேள்வி மாட்டான். மொத்தமா ஆமா எவ்வளோ ஆச்சு? போய் காசை கொடுத்துட்டு வாங்க போலாம். போயிட்டு என்ன கடன் பார்த்து ஜாலியா பேசலாம்னு உக்காந்தோம். கடை ஒரு கடமா அந்த கடை இது எருமை கடாவா பன்னி கடாவாடா? அது என்ன பண்றது? எந்த வண்டி கடை? எந்தடா படத்துல ஒரு டைலாக் எங்கடா என் கடையில செட் ஆகல நினைச்சேன். போனதான் செட் ஆகலன்ற மாதிரி ஸ்டாண்டுமே எங்களுக்கு செட் ஆகல. ஒரு வீடியோ ஏதாச்சும் இந்த கண்டென்ட் தவிர்க்கலாம்னு பார்த்தா எப்படின்னா தேடி அதாவது என்னன்னா இந்த கண்டென்ட்டை வந்து நாங்க எப்படியாவது அவாய்ட் பண்ணிடணும்னு பாக்குறோம். கூடவே இருக்கிறாங்க. என்னடா ஆச்சு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி வாட்சி போட்டு பேட்டரி வச்சிருக்காப்பா. 600 ரூபாய் சொல்லியா? ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்க சொல்லுங்கடா. டே இப்பவே பஸ்ல ஸ்டாண்டா உடைக்கிறானடா. போனீங்கன்னா வச்சுட்டு ஏதாவது சாப்பிடுறதா வாங்கி கொடுத்துருடா. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றத இந்த வீடியோல நாங்க காட்டுறோம். அப்படிதான் காட்ட முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது எங்களால. இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. 2 கடை சேர்த்துக்கீங்களா? என்னோட ஓனர்னா திரும்புறான், மத்த எது கூட்டாலும் திரும்ப மாட்டான். நல்லா சென்ட் மாத்தி தன்னை தானே இப்போ ஒரு செலிபிரிட்டியா உணர்றான் அவன். அவனுக்கு இன்னும் புரியல, நம்ம வந்து யூடியூபரே ஆகலன்றது இன்னும் புரியல அவனுக்கு. எப்ப புரிஞ்சு எப்ப தெளிஞ்சுக்க போறானோ. டிரைவர் உள்ள போய் உட்காந்து பாட்டு செட் பண்ணுகிறேன். நான் இருக்கிறேன், இதை மாத்திரை போட்டார்ல. போலாமா? இதுதான் கண்டென்ட், வேற என்ன? அங்கே போயிட்டு கையில் தான் பிடிச்சி எடுக்கணும். அங்கெல்லாம் செட் ஆகுது. போயிட்டு கறி வீட்டை போட்டு ஒட்டிட்டோம்னா வீட்டில் வேணா வச்சு வீடியோ எடுக்கலாம்.
அப்படியே வச்சுட்டு அடகு மடகு திரும்பி வந்துடும். அதான் உங்களை எல்லாம் கூட்டினது நான் ட்ரிப்பு வந்தேன் பாத்தியா இந்த செருப்பாடு இல்ல கடன் தான் வாங்கி விட்டு இதோ அடிக்கிறது ஆள் யாருன்னா கூட்டணும் போலாமா? அது என்னது கையில என்னது இல்ல மைக் ஒன்று போலாம் மைக்கை பிச்சு பட்ட போற இந்த வீடியோ நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. என்னடா ஆரம்பிச்சு நல்லா போகுது, எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. படம் நடத்திட்டான். வாங்க. இவனை வச்சுன்னு ஒரு கொலை கூட பண்ண முடியாதுடா. நீ எல்லாம் எதுக்குடா வருங்க? காருனே உட்கார வேண்டியதானே. இது நான் வச்சேன், நான் ஒத்துக்கிறேன். நான் எதுவுமே பண்றேன். பெருமை அது என்ன உங்களுக்கு ஒரு பெருமை? கொலை பண்ண கட்டி விட்டா கட்டியை விட கழிச்சு வந்துடுவாங்க. முதல்ல அங்கேயே விட்டுட்டா கட்டிய. தூ வேற வாங்கி போட்டுருக்கான். போடா. அவன் எங்க போட்டே தெரியல எடுத்துறாங்க. உன்னெல்லாம் தள்ளிப்பால் ஊற்றி சாவச்சிருவேன்டா குழந்தைல. வேணா வாங்க, டைம் ஆகுது, வாங்க. என்ன பண்ணுது? இன்னும் எவ்வளவு பார்க்க போறோமோ தெரியலையே. போடா போடா. என்ன ஃபீலிங்கா? இல்ல ஃபீலிங்கான்னு கேட்கிறேன். பாருடா. என்ன என்ன ஃபீலிங்கா? நான் சொல்லணும்டா அது. ஆனா ஒரு 10 மணில ஏறும்.